Taste the Daily. மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி மக்களாட்சியை மலர வைக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத எழுச்சி பயணமாக இன்று மீண்டும் பிரச்சாரத்தை துவங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம், சேந்தமங்கலம் தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார் புரட்சித் தமிழர். நூற்று 53 சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்ட போது மக்கள் விரோத திமுக அரசை அகற்றுவதில் மக்கள் உறுதியாக இருந்ததை உணர்ந்தேன். மக்களுடைய எழுச்சி ஆரவாரம் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி உறுதியானதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. நான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 153 சட்டமன்ற தொகுதியில் நேரடியாக இந்த தொகுதியில் இருக்கிற மக்களை சந்தித்து இந்த பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளேன். அந்த 153 சட்டமன்ற தொகுதியிலும் மக்களுடைய எழுச்சி ஆரவாரம் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வெற்றி உறுதி என்பதை அதன் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதே நேரத்தில் மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும், அதையும் அந்த எழுச்சி பயணத்தின் போது நான் உணர்ந்து கொண்டேன். உடல் நலக்குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் காலமானார். படப்பிடிப்பின் போது மயங்கி விழுந்த ரோபோ சங்கர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். சிறு சிறு விழா மேடைகளில் தொடங்கி தொலைக்காட்சி, வெள்ளித்திரை என தனது தனித்துவ நடிப்பு திறமையால் படிப்படியாக முன்னேறி வந்தவர் என புரட்சித் தமிழர் புகழாரம். நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தது புரட்சித் தலைவி அம்மா மற்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிதான் என முன்னாள் அமைச்சர் புகழாரம். எடப்பாடியான்னு கேட்டோம், அம்மா கிட்ட கேட்டோம், அதிகமான திட்டங்களை பெற்று தந்தோம். நீண்ட காலமாக நிலச்சரி ஏற்பட்டவங்க கூட வீடு கொடுக்கல, நம்ம தான் உடனடியாக வீடு தான் கட்டி கொடுத்தோம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் சிவகாமி எஸ்டேட் நிறுவன பி. சிவக்குமார் ஏற்பாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்த மாற்றுக் கட்சியினர். கழகத்தில் புதிதாக இணைந்த அனைவரும் மக்கள் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுறுத்தல். இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடும் போது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் வைத்த ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் விமர்சனம். அனைத்து அரசு மருத்துவமனைகளில் மருந்து, மாத்திரை, ஊசி இல்லை, ஆனால் திமுக முதல்வரும் அமைச்சர்களும் வீரவசனம் மட்டும் பேசுவார்கள் என கடும் தாக்கு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ள பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி நேரில் ஆய்வு. புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்திற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ய அதிமுக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியதுடன் பொதுச் செயலாளரை வரவேற்க வைக்கப்பட்டுள்ள முளைப்பாரிகளையும் ஆய்வு செய்தார். குஜராத் மாநிலத்திற்கு ஒருநாள் பயணமாக நாளை செல்கிறார் பிரதமர் மோடி. அகமதாபாத் அருகே லோதால் என்ற இடத்தில் நடக்கவுள்ள பொதுக்கூட்டத்தில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மக்கள் மத்தியில் உரையாற்ற உள்ளார்.
UPS எனப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை வருகிற 30ஆம் தேதிக்குள் தேர்வு செய்யுமாறு அரசு ஊழியர்களுக்கு நிதி அமைச்சகம் அறிவுறுத்தல். தகுதியுள்ள ஊழியர்களும் கால அவகாசத்திற்கு முன்பே தங்கள் விருப்பத்தை தேர்ந்தெடுக்குமாறு வலியுறுத்தல். வெங்காய விலையை கண்டு கண்ணீர் வடிக்க வேண்டாம் என கிலோவுக்கு 21 ரூபாய் என்ற மானிய விலையில் வெங்காயம் வழங்கும் மத்திய அரசு. நாசிக்கிலிருந்து தரமான வெங்காயம் கொண்டுவரப்பட்டு NCCF மொபைல் வேன்கள் மூலம் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் விநியோகம். வாரிசு துணை முதலமைச்சர் உதயநிதிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆரியர் குறித்து உதயநிதியின் விமர்சனம் தொடர்பான கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருச்சி அருகே தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவியிடம் ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை அளித்த பேராசிரியர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் கல்வி நிறுவனங்களிலேயே மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் அதிகரித்துவிட்டதாக மக்கள் விமர்சனம். சென்னை மதுரவாயலில் ஓடும் அரசு பேருந்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திருச்சியைச் சேர்ந்த மத்திய வேளாண் துறை விற்பனை அதிகாரி சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை நித்தம் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவதாக மக்கள் வேதனை. திருவண்ணாமலை தண்டாரம்பட்டில் 14 வயது சிறுமியை கோவிலில் வைத்து திருமணம் செய்து 5 மாத கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். மாவட்ட நிர்வாகம் சமூக நலத்துறை தலையிடாததால் குழந்தை திருமணங்கள் பெருகி குழந்தை பெறும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். தமிழகத்திலிருந்து இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு கடத்தப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படை. அதிமுக ஆட்சியில் தலைநிமிர்ந்து இருந்த தமிழகம் ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை சந்தையாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்க ஆந்திராவிலிருந்து இருசக்கர வாகனத்தில் 14 கிலோ கஞ்சா கடத்தி வந்த 2 சிக்கினர். மாநில எல்லை மற்றும் பல மாவட்டங்களின் எல்லை சோதனை சாவடிகளை கடந்து தேனிக்கு கஞ்சா கடத்தி வரும் அளவிற்கு போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்க போதைக்காக விற்பனை செய்ய வைத்திருந்த 670 மாத்திரைகள் சிக்கின. சிறார்கள் உட்பட 15 பேர் பிடிபட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா, போதை மாத்திரைகள், போதை ஊசிகள் கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சேத்துப்பட்டு அருகே விற்பனைக்கு வைத்திருந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருளுடன் 3 பேர் சிக்கினர். தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை தினசரி செய்தியாக உள்ள நிலையில் காவல்துறையின் நடவடிக்கைகள் பலவீனமாக உள்ளதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டையில் சொகுசு காரில் ரகசிய அறை அமைத்து புதுச்சேரி மது பாட்டில்கள் கடத்திய நபர் சிக்கினார். புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்கள் ஆல்பேட்டை வரை எடுத்து வந்த நிலையில் மாநில எல்லையில் உள்ள சோதனை சாவடியில் உள்ள போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தனர் என மக்கள் கேள்வி. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளி மாதப்பனை சித்தப்பனூர் அருகே வழிமறித்து தொட்டமஞ்சு கொள்ளையை சேர்ந்த மாரப்பன் என்பவர் அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோட்டம். விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை ரோந்து செல்லாததால் கொலைகள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மீனாட்சிபுரம் பகுதியில் குடும்ப தகராறில் காதல் மனைவியை கழுத்தை அறுத்து கொலை செய்த கணவன் போலீசில் சரண்.
ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ள காவல்துறை மீது அச்சமில்லாததால் தமிழ்நாட்டில் கொலைகள் நடக்காதே நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 2 பெண்கள் உட்பட போலி மருத்துவர்கள் 6 பேர் பிடிபட்டனர். தமிழகத்தில் போலி மருத்துவர்கள் கலாச்சாரம் அதிகரித்துள்ள நிலையில் மருத்துவத்துறை அமைச்சரோ வாக்கிங் சென்று அதனை சமூக வலைதளங்களில் பகிர்வதையே தனது முழுநேர பணியாக செய்து வருவதாக மக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் டி கள்ளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுவனை ஆட்டோவில் முகமூடி அணிந்த 3 நபர்கள் கடத்தி சென்று பிளேடால் கீறி சித்திரவதை. சிறுவன் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என கேள்வி. நான் காட்டுக்கு போயிட்டு இருந்தேன்னா அப்போ ஒரு ஆட்டோ வந்து தென்னை மரத்து பார்த்து நின்றுச்சு. நான் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டேன். அந்த அண்ணன் வந்து என்னை மூஞ்சி பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போய் ஆட்டோக்குள்ளே வச்சு சட்டைய கையை அறுத்து. சென்னையில் அரசு துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 45 லட்சம் மோசடி செய்தவர் சிக்கினார். வேலை தேடி திண்டாடும் இளைஞர்கள் போலியான வாக்குறுதிகளுக்கு பலியாகும் நிலையில் வேலைவாய்ப்பை உருவாக்காமல் ஏமாற்றப்படுகிற நிலையே திராவிட மாடலின் வேலைவாய்ப்பு திட்டமா என மக்கள் கேள்வி. சென்னை போரூர் மின்வாரிய உதவி பொறியாளர் அலுவலகத்தில் அதிகாரியிடம் கணக்கில் வராத 1,29,000 ரூபாய் பணம் பறிமுதல். போரூர் மின்வாரிய அலுவலகத்தில் பொதுமக்களிடமிருந்து அதிக அளவு லஞ்சம் வாங்கப்படுவதாக புகார்கள் எழுந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் கையூட்டு கலாச்சாரம் அதிகரித்துவிட்டதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காளிமேடு பகுதியில் மதுபோதை இளைஞர்கள் வீடு மற்றும் வாகனங்களை சேதப்படுத்திய நிலையில் தட்டி கேட்க வந்த காவல்துறையினரையும் தாக்க முயற்சி. திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் மீது அச்சமின்றி குற்றவாளிகள் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. திருப்பூர் கோவிந்தபாளையத்தில் மது போதையில் அரசு பேருந்தில் ஏறி தகராறு செய்த இளைஞரை நடத்துனர் இறக்கிவிட்டதால் ஆத்திரமடைந்த இளைஞர் கீழே இருந்த கல்லை எடுத்து பேருந்து கண்ணாடி மீது வீசியதில் இளம்பெண் படுகாயம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதை கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இளைஞர்கள் இதுபோன்ற அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் லோடு மேன்களை திமுக வட்ட செயலாளரால் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தென் மாவட்டத்திற்கு செல்ல வேண்டிய 1350 டன் யூரியா உர மூட்டைகளை கள்ள மார்க்கெட்டில் விற்க மதுரை குட்ஷெட்டில் பதுக்கி வைத்துள்ளது அம்பலம். திமுக வட்ட செயலாளர் செந்திலால் லாரி உரிமையாளர்களுக்கு நாளொன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும் ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரின் அராஜகங்களை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாகவும் லாரி உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. நம்ம 5 மணிக்கு வந்தால் 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் இறக்கி கொடுப்பாங்க. 8 மணி வரைக்கும் இறக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் தனிப்பட்ட சுயநலத்துக்காக 300 வண்டி சங்கத்து வண்டி இருக்குது. எங்கள் வண்டி 60 வண்டி இருக்குது. 60 வண்டி இப்போ எங்கள் வண்டி இன்றைக்கி வந்து 80 வண்டி, அவங்க சங்கத்துலேருந்து ஒரு 40 வண்டி 120 வண்டிக்கிட்ட இன்றைக்கி ஏற்றிடுவாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை காரணத்தை காட்டிக்கிட்டு நீ ஏற்றாமல் நிப்பாட்டிக்கிட்டாங்க. வண்டி 4:30க்கெலாம் உள்ள வண்டி வந்துருச்சு. எங்களுக்கு சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காரணம் காட்டி அவங்க ரோடு மணி யாரும் வரவிடாமல் சங்கத் தலைவர் செந்தில்ன்றவர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ரொம்ப அராஜகம் பண்ணுறாப்புல. தமிழகத்தில் 2021-23 ஆண்டுகளில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் முறைகேடு செய்த வழக்கு. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய கோரி மனு மீதான இறுதி விசாரணையை அக்டோபர் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தை குளம் போல் சூழ்ந்த மழைநீரால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வந்த கல்லூரி மாணவி உள்ளே செல்ல முடியாமல் தவித்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விடியா அரசின் சுகாதாரத்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா என கேள்வி.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆண்கள் வார்டில் மேல்கூரை ஓட்டை வழியாக ஒழுகிய மழைநீரால் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் கடும் அவதி. வெளிநாடு சென்று தெரு தெருவாக ஓடும் அமைச்சர் மாசு தனது கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதாரத்துறையை கண்டுகொள்வதே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் கோபாலசமுத்திரம் அருகே இந்திரா நினைவு குடியிருப்பு பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் திடீரென ஏற்பட்ட தீயை அணைக்க முடியாமல் திணறும் தீயணைப்பு படை வீரர்கள். விடியா ஸ்டாலின் அரசு மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் இப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்து மூச்சுத் திணறல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் கீழத்தாயில்பட்டி கிராமத்தில் கடந்த ஜூலையில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ். தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்து வரும் பசுமை தீர்ப்பாயம் விசாரணையை நவம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. சென்னை கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 250 கோடி ரூபாய் செலவில் திறந்து 2 ஆண்டுகள் ஆனாலும் புற்றுநோய், இருதய அறுவை சிகிச்சை, கதிரைக்கவியல் போன்ற முக்கிய பிரிவுகளில் மருத்துவர் பணியிடங்கள் காலியாகவே உள்ள அவலம். பல படுக்கைகள் வெறிச்சோடி சேவைகள் சிதைந்த நிலையில் சுகாதாரத்துறை வாக்குறுதிகள் வெறும் காகிதத்தில் மட்டுமே உள்ளது என பொதுமக்கள் கடும் விமர்சனம். சென்னை அடுத்த மதுராந்தகத்தில் சர்வதேச நகரம் அமையப் போகிறது என்று திமுக ஊடக விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு. உண்மையில் அங்கு சர்வதேச நகரம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பதை ஆராய நிறுவனம் ஒன்றை தேர்ந்தெடுக்க டிட்கோ டெண்டர் போட்டுவிட்டு ஆய்வு கூட தொடங்காத நிலையில் சர்வதேச நகரம் என்ற பெயரில் திமுக தினம் தினம் பொய் சொல்லி மக்களை திசை திருப்புவதாக கடும் விமர்சனம். அரசு சார்பில் ஆஜரான வக்கீல்களுக்கு ரூபாய் 20 கோடி கட்டண பாக்கி. தமிழக அரசுக்காக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றங்களில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்களுக்கான கட்டணமாக ரூபாய் 20 கோடி செலுத்தாமல் அதிகாரிகள் பாக்கி வைத்து கட்டணம் செலுத்தாமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக சின்ன பாலாற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் கடும் அவதி. விடியா ஸ்டாலின் அரசு மாநகராட்சி அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததால் தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் புகுந்த வெள்ள நீர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சத்துணவு சாப்பிட்ட பள்ளி குழந்தைகள் 5 பேர் வயிற்று வலியால் அரசு மருத்துவமனையில் அனுமதி. மாணவர்கள் நலனில் பள்ளி கல்வித்துறையும் சமூக நலத்துறையும் சிறிதும் அக்கறை இல்லாமல் இருப்பதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என பெற்றோர் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதிகளில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் மேற்கூரை இல்லாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வருவதாக விவசாயிகள் வேதனை. கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே விவசாயிகள் கொட்டி வைத்திருக்கும் நெல்மணிகளும் மழையில் நனைவதால் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக ஸ்டாலின் அரசு நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. சென்னை திருவல்லிக்கேணியில் 2 மணி நேரமாக மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள், வியாபாரிகள் கடும் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இந்த ஏரியாவில் வந்து அடிக்கடி கரண்ட்டு போயிட்டுருக்கு. வீட்டில் குழந்தைங்களாம், சின்ன குழந்தைங்களாம் இருக்குது. கரண்ட்டு வரத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் இருக்குது. வந்து இது கூடிய விரைவில் வந்து கரண்ட் வந்து ரெகுலராக வரக்கூடிய இது இருந்துச்சுன்னா எனக்கு நல்லபடியாக இருக்கும். வந்து குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது நைட் நேரத்தில் கரண்ட் இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது. வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஆசிரியர் தாக்கியதில் பள்ளி மாணவரின் காதில் ஜவ்வு கிழிந்ததாக குற்றச்சாட்டு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது துறையை கவனிக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளாரா என பெற்றோர்கள் கேள்வி. சார் வந்து என்ன எதுன்னு தெரியல, வந்து செம்ம ஜோசிட்டாரு. அடித்த உடனே அவங்க என் மாணவன், என் ஃப்ரெண்டு அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு சார் வந்து புளியாம்பிக்குனா ஊருன்னு கேட்டாங்க. புளியாம்பிக்கு சத்யநகர்னாலே ரொம்ப செம்ம. அது சொல்லிக்கிறப்ப ரொம்ப சரியான ஜோசிட்டாரு. முதுகு மேலே, காது மேலே, தலை மேலே
நிறைய இடத்துல ரொம்ப அடிச்சிட்டாரு. தருமபுரி மாவட்டம் தலவாய்ஹள்ளி ஊராட்சியில் தனிநபர் ஆக்கிரமிப்பிலிருந்து அரசு நிலம் மீட்கப்பட்டு சுடுகாடு அமைக்கப்படாத நிலையில் இறந்தவரின் சடலத்தை அதே இடத்தில் அடக்கம் செய்த பொதுமக்கள். நிலத்தை ஆக்கிரமித்தவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் பொதுமக்களின் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்த அராஜக அரசின் ஏவல் துறைக்கு மக்கள் கண்டனம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் முறையான முன்னறிவிப்பின்றி சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளை ஜேசிபி எந்திரம் மூலம் அகற்றிய விடியா அரசின் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதம். அரசுக்கு சொந்தமான நிலங்களை அபகரிக்கும் திமுகவினரை கண்டுகொள்ளாமல் அப்பாவி மக்களிடம் மட்டும் தங்கள் அதிகாரத்தை அரசு அதிகாரிகள் காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை சென்னை மாநகராட்சி 5 மற்றும் 6வது மண்டலத்திற்குட்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன பேரணி. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற பேரணியில் 1500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பங்கேற்ற நிலையில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். அப்ப பெரியார் சொன்னபடி தூய்மை பணியாளர்களை அரசு ஊழியர்கள் ஆக்கணும். அரசாணை 62 படி தமிழ்நாடு முழுவதும் குறைந்தபட்ச சம்பளம் தரணும், பணி நிரந்தரம் செய்யணும். கடந்த 3 மாதங்களாக தமிழ்நாடு அரசின் மானிய விலை சிமெண்ட் திட்டம் நிறுத்தப்பட்டதால் வீடு கட்ட திட்டமிட்டுள்ள ஏழை எளிய மக்கள் கலக்கம். தனியார் உற்பத்தியாளர்கள் உள்ளீடு செலவுகள் உயர்வால் விநியோகத்தை குறைத்துள்ள நிலையில் விடியா அரசும் ஏமாற்றியுள்ளதால் ஏழை மக்களின் வீடு கட்டும் கனவு காணல் நீராகும் அவலம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் விளம்பர முகாமில் முறையாக பத்திரப்பதிவு செய்த தங்களுக்கு பட்டா வழங்காத திமுக அரசை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டம். மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விடிய அரசுக்கு எதிராக ஆவேச முழக்கம். தேனி மாவட்டம் பெரைக்குளம் அருகே குள்ளபுரம் காலனி பகுதியில் அங்கன்வாடியின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்த நிலையில் இரவு நேரம் என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கடந்த ஆண்டு அங்கன்வாடியை சீரமைக்க ஒதுக்கப்பட்ட நிதியை கையாடல் செய்த விடியா திமுக அரசு அதிகாரிகள் சீரமைப்பு பணி மேற்கொண்டதாக கணக்கு காட்டியதாக மக்கள் குற்றச்சாட்டு. 2005ஆம் வருஷம் அங்கன்வாடி மையம் ஒரு கட்டடம் கட்டப்பட்டது. அது 2-3 தடவை மராமத்துன்ற பேரில் இன்னும் வேலை சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் மேற்கூரையானது இடிஞ்சு விழுந்துருச்சு. பிள்ளைகளுக்கு உரிய பாத்ரூம் இல்லை, தண்ணி வசதியும் இல்லை. அதனால் நாங்கள் முதல்வருடைய சிறப்பு முகாமில் மனு கொடுத்து ஏற்கனவே நாங்கள் எம்எல்ஏட்ட பேசியிருந்தோம். அவங்க பார்த்து புது கட்டடம் கட்டுறோம்னு ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் சென்று கொண்டிருந்த விடிய அரசின் தகரடப்பா பேருந்தின் படிக்கட்டு திடீரென உடைந்து விழுந்ததில் பள்ளி மாணவர்கள் கீழே விழுந்த பரிதாபம். மகளிருக்காக இலவச பேருந்து இயக்குகிறோம் என வெற்று விளம்பரம் செய்யாமல் அரசு பேருந்துகளை திறனற்ற திமுக அரசு முறையாக பராமரிக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தல். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழக சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். தங்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் தொடர்ந்து ஏமாற்றி வரும் விடியா மாடல் அரசுக்கு எதிராக ஆசிரியர் சங்கத்தினர் கண்டன முழக்கம். முறையான ஊதிய உயர்வு மற்றும் 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். ஆம்புலன்ஸை வைத்து அரசியல் செய்யும் விடியா திமுக அரசு ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் நலன்கள் குறித்து கண்டு கொள்ளாதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அவதி. விடிய ஆட்சியில் மாவட்ட நிர்வாகத்தின் மெத்தனத்தால் வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி நின்ற அவலம்.
விழுப்புரத்தில் விடிய விடிய பெய்த மழையால் ஏரி போல் காட்சியளிக்கும் புதிய பேருந்து நிலையம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சிறிது மழை வந்தாலே நீந்தி செல்லும் அவலம் நிலவுவதாக பொதுமக்கள் மற்றும் பயணிகள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் நெல் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. திறனற்ற திமுக அரசு மழையால் நனைந்த நெற்பயிர்களை கண்துடைப்புக்காக ஆய்வு செய்யாமல் முறையான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். டிஎன்பிஎஸ்சி சார்பில் செப்டம்பர் 28ஆம் தேதி நடக்கவுள்ள குரூப் 2 2A தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளங்களில் வெளியீடு. தேர்வர்கள் பிறந்த தேதி உள்ளிட்ட விவரங்களை பதிவிட்டு பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தல். தமிழகத்தில் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டவர்கள் வைரஸ் தொற்றுக்கு பிந்தைய இருமல், தலைவலி, உடல் சோர்வு உள்ளிட்டவற்றால் பாதிப்பு. மழைக்காலத்தில் பரவும் நோய்களை தடுக்க ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தேர்தலின் போது வாக்குறுதிகளை அளித்துவிட்டு 4 ஆண்டுகளாக ஸ்டாலின் அரசு நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் பெய்த கனமழையினால் கீழ்பெரும்பாக்கம் ரயில்வே தரைப்பாலத்தில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், அமைச்சர், திமுக எம்எல்ஏ என பலரிடம் முறையிட்டும் கண்டுகொள்வதே இல்லை என பொதுமக்கள் ஆதங்கம். தரைப்பாலத்தில் தான் கொடுத்துன்னு இருக்கிறேன். இங்கே சின்ன மழை பெஞ்சா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு மேலே வசிக்கிறாங்க. ஒரு 15 கிராமம் இருக்குது. இங்கே ஒரு மணி நேரம் மழை பெஞ்சா கூட சுத்தமாக பாலத்தில் வந்து தண்ணி நிற்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை நாங்கள் எத்தனையோ வாட்டி அதிகாரிங்க கிட்ட முறையிட்டு பார்த்துட்டோம். ஏன்பா 4 மோட்டர் இறக்கிதப்பா, உங்களுக்கு என்னப்பா கவலை, உடனே தண்ணி எடுத்துறேன்னு தான் சொல்கிறாங்க. நேற்று நைட்டு பெஞ்ச 1 மணி நேரம் மழையில் நீங்களே தரைப்பாலத்தை பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. ஒன்றுமே போக மாட்டேங்குது. இங்கே பாருங்க, எல்லாம் சுற்றிக்கின்னு தான் போகணும். அங்கே பாருங்க ஒரு பஸ் வந்து நிற்குது, அந்த ஸ்கூல் பஸ் வந்து நிற்குது. இப்போ அங்கேருந்து இங்கே போகணும். இங்கே போனாக்கா 1/2 கிலோமீட்டர் தான். இப்போ அவங்க இங்கேருந்து சுற்றிக்கின்னு போகணும்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் சுற்றிக்கின்னு போகணும். இதனால எவ்வளோ பேருக்கு பாதிப்பு வருது, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. திருச்சியிலிருந்து கும்பகோணம் வழியாக நன்னிலம் சென்ற அரசு பேருந்திற்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தகர டப்பா பேருந்தை இயக்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக மேல் நடவடிக்கை எடுக்க விதித்த தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்த விவகாரம். அவமதிப்பு வழக்கு விசாரணையை ஏற்கனவே விசாரித்த அமர்வில் பட்டியலிட உத்தரவிட்டு வழக்கு ஒத்திவைப்பு. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வு அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் புதிய பாடத்திட்டத்திற்கேற்ப தேர்வுக்கு தயாராக போதிய அவகாசம் வழங்கவில்லை என தொடரப்பட்ட வழக்கு. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வை தள்ளி வைப்பது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்க ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் காலியாக உள்ள 40 மருத்துவ படிப்பு இடங்களுக்கும் 4 வாரங்களில் கூடுதல் கவுன்சிலிங் நடத்த வேண்டும். இந்திய மருத்துவ கவுன்சிலிங் குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து வேலூர் நோக்கி 30 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்தின் மெயின் ராட் உடைந்து வழியிலேயே நின்றதால் பயணிகள் அவதி. விடியா ஸ்டாலின் அரசு போக்குவரத்து துறை அதிகாரிகள் தகர டப்பா பேருந்துகளை இயக்கி பொதுமக்கள் உயிரோடு விளையாடுவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க இயலாமலும் புறப்பட முடியாமலும் 25க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிப்பு. விமானங்கள் இயங்காததன் காரணமாக பயணிகள் கடும் அவதி. மைசூரு தசரா விழா தொடங்க 3 நாட்களில் உள்ளதால் விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். மைசூரு நகரம் முழுவதும் சுமார் 136 கிலோமீட்டர் தூரத்திற்கு மின்விளக்கு அலங்காரம், பூங்கா மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு அலங்காரம் செய்யும் பணிகள் மும்முரம்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் காட்டகரம் நோக்கிச் சென்ற அரசு பேருந்தில் மழைநீர் ஒழுகி இருக்கையில் அமர முடியாத அவலம். பராமரிப்பு இல்லாமல் காலாவதியான பேருந்துகளை இயக்குவதாக விடியா ஸ்டாலின் அரசு போக்குவரத்து அதிகாரிகள் மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்முடியனூரில் செய்யாற்றின் குறுக்கே தற்காலிக தரைப்பாலம் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் அடித்துச் செல்லப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. விடியா ஸ்டாலின் அரசின் பொதுப்பணித்துறை அமைத்த தற்காலிக தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் பள்ளி, கல்லூரி மற்றும் பணிக்கு செல்வோர் 10 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 4 தினங்களாக பல்வேறு இடங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக KRB அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 806 கனஅடியாக இருந்த நிலையில் 3046 கனஅடியாக அதிகரிப்பு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்ட தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழகத்தில் சிவகங்கை, திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் திடீரென பெய்த மழையால் சாலைகளில் தேங்கிய மழைநீர். திறனற்ற திமுக அரசு முறையாக மழைநீர் வடிகால்களை அமைக்காததால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மேல் ஆலத்தூர் ரயில்வே தரைப்பாலத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. விடியா ஸ்டாலின் அரசு முறையாக கழிவுநீர் கால்வாயை அமைக்காததால் குடியாத்தம் நகரின் பல்வேறு சாலைகளில் கழிவுநீருடன் மழைநீரும் சேர்ந்து துர்நாற்றம் வீசுவதாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குற்றச்சாட்டு. கடலூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வெளுத்து வாங்கிய மழை. கடும் துர்நாற்றத்துடன் மழை நீருடன் கழிவுநீர் சாலைகளில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. திருப்பத்தூர் மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த மழையால் பெரியபேட்டை பாலாற்றின் கிளையாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்ட தரைப்பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் 15 கிராம மக்கள் பாதிப்பு. வானிலை ஆய்வு மையம் மழைக்கான எச்சரிக்கை விடுத்தும் விடியா அரசின் பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே தரைப்பாலம் சேதமடைய காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. 2796 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கில் அனில் அம்பானிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். மும்பையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிபிஐ. இந்தியா மீதான அதிகப்படியான வரியை நவம்பர் 30க்குள் அமெரிக்கா ரத்து செய்யும். இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த நாகேஸ்வரன் நம்பிக்கை. இந்தியாவில் கோடீஸ்வர குடும்பங்களின் எண்ணிக்கை 8.7 லட்சமாக உயர்ந்துள்ளதாக மெர்சிடிஸ் பென்ஸ் ஊருன் இந்தியா அறிக்கையில் தகவல். அதிக செல்வந்தர்களை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடத்திலும், டெல்லி 2ஆம் இடத்திலும், தமிழ்நாடு 3ஆம் இடத்திலும் உள்ளதாக அறிவிப்பு. அமெரிக்காவில் தெலங்கானாவை சேர்ந்த இந்திய மாணவனை சுட்டுக் கொன்ற போலீசார். உடலை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு குடும்பத்தினர் கோரிக்கை. பங்குச்சந்தையில் முறைகேடு செய்ததாக அதானி குழுமம் மீது ஹிண்டன்பர்க் சுமத்திய குற்றச்சாட்டை நிராகரித்தது இந்திய பங்குச்சந்தை வாரியமான செபி. அதானி குழுமத்திற்கு எதிராக எந்த முறைகேடும் கண்டறியப்படவில்லை என செபி அறிவிப்பு. வெளிநாடு தப்பியோடிய தொழிலதிபர் லலித் மோடியின் சகோதரர் சமீர் மோடி கைது. பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் டெல்லி விமான நிலையத்தில் போலீசார் அதிரடி. இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தில் வியோமித்ரா இயந்திர மனிதன் விண்வெளி பயணம் டிசம்பர் இறுதியில் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல்.
400 கிலோமீட்டர் உயரத்தில் 3 நாட்கள் பயணித்து வெப்பநிலை, அழுத்தம் உள்ளிட்டவற்றை கண்காணித்து பாதுகாப்பாக தரையிறங்கும் 2027 மனித பயணத்திற்கு அடித்தளமாக அமையும் என அறிவிப்பு. ஜப்பானில் பாத் ஆப் ரீபர்த் என்ற பிராந்திய கட்சியின் தலைவராக பென்குயின் என்ற பெயர் கொண்ட AI நியமனம். தேர்தல் தோல்வியால் கட்சி தலைவர் பதவி விலகியதை அடுத்து அரசியலில் ஒரு புதிய மற்றும் வித்தியாசமான முயற்சி. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக போயிங் மற்றும் ஹனிவெல் நிறுவனங்கள் மீது அமெரிக்காவில் வழக்கு. விமானத்தில் எரிபொருள் சுவிட்ச் பொருத்தப்பட்டுள்ள இடம் மற்றும் அதன் வடிவமைப்பால் விபத்து நிகழ்ந்ததற்கான சாத்தியங்கள் அதிகமாக உள்ளதால் உயிரிழந்தவர்களின் குடும்பம் சார்பில் வழக்கு. பிற நாட்டினர் பிரிட்டனில் குடியேறுவதை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுங்கள், தேவைப்பட்டால் ராணுவத்தை பயன்படுத்துங்கள் என பிரிட்டன் பிரதமருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் யோசனை. பாலஸ்தீனத்துக்காக ஒன்றிணைப்போம் என குரல் கொடுத்து வீடியோ வெளியிட்டுள்ள ஹாலிவுட் பிரபலங்கள். ஆஸ்கர் விருது வென்ற பாடகி பில்லி ஐலிஷ், நடிகர் கிலியன் மர்ஃபி மற்றும் ஜோக்கின் ஃபீனிக்ஸ் உள்ளிட்ட 40 பிரபலங்கள் காசா போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்களிக்க தடை விதிப்பு. ஷேக் ஹசீனாவின் தேசிய அடையாள அட்டை முடக்கப்பட்டுள்ளதாகவும் வங்கதேச தேர்தல் ஆணையம் தகவல். தடையை மீறி எல்லைப் பகுதியில் குவிந்த கம்போடிய நாட்டு மக்கள் மீது தாய்லாந்து ராணுவ வீரர்கள் தாக்குதல். ரப்பர் குண்டுகளால் தாய்லாந்து நாட்டின் ராணுவ வீரர்கள் நடத்திய தாக்குதலில் கம்போடிய நாட்டு மக்கள் 29 பேர் படுகாயம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இலங்கை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இன்றிரவு நடைபெறவுள்ள குரூப் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் இந்திய அணி ஓமன் அணியை எதிர்கொள்கிறது. ப்ரோ கபடி லீக் போட்டியில் பெங்கால் வாரியர்ஸ் அணியை வீழ்த்தியது ஜெய்ப்பூர் பிங்க் அணி. பெங்கால் வாரியர்ஸ் அணியை 45க்கு 41 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது. AR முருகதாஸ் இயக்கி சிவகார்த்திகேயன் நடித்து வெளியான மதராசி திரைப்படம் உலக அளவில் 100 கோடி ரூபாய் வசூலை எட்டி உள்ளதாக தகவல். திரைப்படத்திற்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளதால் வசூல் பன்மடங்கு அதிகரிக்கும் எனவும் படக்குழு தகவல். நட்டி நடராஜ் மற்றும் அருண் பாண்டியன் இணைந்து நடிக்கும் ரைட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. நீதிமன்ற கதைக்களத்தை கொண்டுள்ள இத்திரைப்படம் வரும் செப்டம்பர் 25ஆம் தேதி வெளியாக உள்ளது. மோகன்லால் நடித்துள்ள விருஷபா படத்தின் டீசர் வெளியீடு. அரசர் கதாபாத்திரத்தில் மோகன்லால் நடித்துள்ளதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் அதிகரிப்பு. நடிகர் சிவகார்த்திகேயன் இயக்குனர் AR முருகதாஸ் கூட்டணி மீண்டும் இணைய உள்ளதாக தகவல். மதராசி திரைப்பட வெற்றிக்கு பின் புதிய படத்திற்கான பேச்சுவார்த்தை துவங்கிய நிலையில் பராசக்தி படத்திற்கு பிறகு இந்த கூட்டணி உருவாகலாம் என எதிர்பார்ப்பு.